ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு கேம் விளையாடிக்கிட்டு இருக்க அப்போ ஆப்போசிட் வீட்டில் ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க. அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு பைனாகுலரில் பார்க்கும்போது தான் இந்த பையனுடைய லைஃபே டோட்டலாக மாறுது. அப்படி அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, அந்த பாட்டிக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. ஸோ ஒன்லைனில் எதுவும் பெருசாக சொல்ல முடியாது, ஆனால் கதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸில் சும்மா மரணபங்கமான ஒரு ட்விஸ்டோட நம்ம டைமுக்கு ஒரு ஒர்த்தான கதை. ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்து பாருங்க, சூப்பராக இருக்கும். அதோட நீங்கள் வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். ஞாபகமாக உங்கள் ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஐ நீட் யோர் பாடின்ற ஒரு அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் கதையை தான் பார்க்க போகிறோம். ஸோ கதையோட ஆரம்பத்தில் ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன், அவனோட பேரு ஸ்டூ, ஆளு டேபிளில் உட்காந்துக்கிட்டு முகத்தை டல் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறாரு. அதாவது ஒரு முகத்தை பார்த்தா உடம்பு சரியில்லாத ஒரு மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐஸ் கியூப் எல்லாம் எடுத்து முகத்துல வைக்கிறது, ஜெல்ல எடுத்து தலையில தடவறதுன்னு பக்காவா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஸ்டூவுக்கு ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க. சோ அவங்களும் பக்கத்துல தான் இருக்காங்க. இந்த சிஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆனா ஸ்டூ வந்து சரியான ஃபோர்ஜரி. இவங்களுடைய அப்பா வந்து இவங்க படிக்கிற ஸ்கூல்ல வைஸ் பிரின்சிபலா இருக்காரு. எக்ஸாமுக்கு என்னென்ன கொஸ்டின் வரும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்றதே இவங்க அப்பா தான். இந்த பைபிள ஸ்டூ என்ன வேலை பார்க்கறாருன்னா, அவங்க அப்பாவுடைய அந்த கொஸ்டின் பேப்பரை அப்படியே காப்பி பண்ணி ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு விற்கிற வேலையை பார்க்கறாரு ஆளு. இந்த விஷயம் ஸ்டூவோடைய சிஸ்டருக்கும் தெரியும். ஆனா ஸ்டூ அவங்க மாட்டி விடல. ஏன்னா ஸ்டூ மேல அவ்வளோ பாசம். ஸ்டூவுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிஸ்டரும், டே ஸ்டூ, நீ பண்ற சீட்டிங் வேலைக்கெல்லாம் பெருசா மாட்ட போற, என்னால எவ்வளவு தூரம் காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். என்னப்பா சீட்டிங்னு சொல்ற, இது ஒன்றும் சீட்டிங் கிடையாது, திறமைய காட்டுறது. ஸோ இப்ப பாரு ஐயாவோட பர்ஃபார்மன்ஸ்னு அப்படியே ஆளு பெட்ல படுத்துக்கிட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட அம்மாவும் ரூம்குள்ள வராங்க. ஸ்டூ பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஐயோ ஸ்டூ என்னாச்சு உனக்கு அப்படின்னு தொட்டு பார்த்தா உடம்புலாம் கொதிக்குது, முகம்லாம் டல்லா இருக்கு. இதை தான் ஸ்டூ உட்காந்து இவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அம்மாவை பார்த்து, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் படிக்கணும்ல, நல்ல பையன்மா, நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு அவர் எழுந்துக்க, இல்ல இல்ல ஸ்டூ வேணா, நீ பெட்லயே ரெஸ்ட் எடு அப்படின்னு அம்மா சொல்றாங்களா. இதை பார்க்குற சிஸ்டரும், ஐயோ ஆஸ்கார் லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்றானே அப்படின்னு புலம்புறாங்க. அம்மாவும், இங்க பாரு ஸ்டூ, இன்னைக்கு அம்மாவுக்கு வீட்டில் தான் வேலையே, ஸோ அதனால நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ கம்முன்னு படுத்துட்டு ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கிருந்து போறாங்க. நம்ம ஸ்டூவோடைய சிஸ்டரும், டேய் நீ பண்ற வேலை தப்பு, ஆனா இருந்தாலும் சொல்றேன், ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஃப்ரீயா விடு, எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவல, போ ஸ்கூலுக்கு போ, படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு இவரு சொல்றாரு. என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சிஸ்டரும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நம்ம ஸ்டூ வந்து பொய் சொல்லி லீவ் எடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க அப்பா ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த எக்ஸாம் பேப்பரை காப்பி பண்ணணும், அதுக்காக தான். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, அம்மா வீட்டில் தான் இருக்காங்களே. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே ஆளு விண்டோல வந்து பார்க்கும்பொழுது கரெக்டா இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வீட்டு லான்ல வந்து இறந்து போன ஒரு பூனையை புதைக்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய பூனையை புதைச்சிருப்பாங்க போல, சமாதியா இருக்கு. இதை நம்ம ஸ்டூவும் பார்த்து, இந்த கிழவி அடுத்த பூனையும் கொன்னுட்டாளா, என்ன வேற சும்மா சும்மா வாத்து மடையன்னு திட்டிக்கிட்டே இருக்கும் அந்த கிழவி, சரியான பூனை கொலகாரி அப்படின்னு அந்த பாட்டியை திட்டிட்டு இவர் வீட்டு வாசல்ல பால் வாங்குற கண்ணாடி பாட்டில்லாம் இருக்கு. ஸோ அதனால ஸ்டூ என்ன பண்றாருன்னா, பொம்மை துப்பாக்கியை கொண்டு வந்து அப்படியே அவர் ரூம்ல இருந்தே கீழே இருக்கிற அந்த மில்க் பாட்டில் மேல பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த பொம்மை புல்லட் பட்டு அந்த மில்க் பாட்டில் எல்லாமே உருண்டு போக ஆரம்பிக்குது. சவுண்டு கேட்டு நம்ம ஸ்டூவோடைய அம்மாவும் அதை எடுத்து வைக்கிறதுக்கு போறாங்க. ஸோ அந்த கேப்ல இவர் என்ன பண்றாருன்னா, அவங்க அப்பாவுடைய ரூமுக்கு போறாரு. அவர் அந்த எக்ஸாம் பேப்பரு, ஆன்சர்ஸ் அது எல்லாத்தையுமே அவருடைய ட்ராயர்ல வச்சிருப்பாரு. இந்த பயபுள்ள நைஸா அதை எடுத்து கொண்டு வந்து என்னென்ன கரெக்டான ஆன்சரோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிறாரு. ஸோ இதை தான் ஆளு ஸ்கூல் பசங்களுக்கு விற்பாரு. ஸோ மில்க் பாட்டில் எல்லாம் வச்சுட்டு அம்மா மேல வந்துடுறாங்க. இவரும் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு நைஸா எங்க இருந்து கொண்டு வந்தாரோ அங்கேயே கொண்டு போய் வச்சிடறாரு. ஸோ ஸ்டூ வந்து அவருக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லி தான் லீவ் போட்டிருக்காரு, அம்மாவை ஏமாத்திருக்காரு. ஆனா ஆளு ஃப்ரிட்ஜ்ல இருந்து அப்படியே ஐஸ்கிரீமை எடுத்துக்கிட்டு ஜாலியா அவரோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. திடீர்னு அம்மா வந்துட்டாங்கன்னா ஸ்டூ மாட்டிப்பாரு. அதுக்காகவே கேமராவெல்லாம் செட் பண்ணி படிக்கட்டுல அம்மா வரும்பொழுதே இவருக்கு தெரிஞ்சிடும், உடனே எல்லா பொருளையும் ஒளிச்சு வச்சிருவாரு. அதுதான் பிளான். இவர் செட் பண்ணிருக்கிற அந்த கேமரா வந்துட்டு ரெக்கார்ட்லாம் பண்ணாது, ஜஸ்ட் லைவா ஃபுட்டேஜை கொடுக்கும், சிசிடிவி கேமரா மாதிரி. ஸோ அதான் ஸ்டூ வந்து வெளியே ஏதோ வேன் வந்திருக்கிறத பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா எதிர்த்த வீட்டு பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்கு. கேனா, அதுவும் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 100 கணக்குல பூனைங்க சாப்பிடுற ஃபுட் அந்த பாட்டி வாங்கியிருக்காங்க. இங்க ஸ்டூவுக்கு எதுவும் புரியல. இந்த பாட்டிக்கு தான் பூனைங்கன்னா பிடிக்காதே, பூனையெல்லாம் கொன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக பூனை ஃபுட்டை வாங்கணும், அதுவும் இவ்வளோ அப்படின்னு புரியல. அதுவும் அந்த பூனை ஃபுட்டு ஒரு பண்டில தூக்குறதுக்கே செம்ம வெயிட்டா இருக்கும். பாட்டி 3 பண்டில் அப்படியே தூக்கிட்டு போறாங்க. இந்த கிழவிக்கு எப்படி இவ்வளோ ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஸ்டூவுக்கு புரியல. ஸோ அவதான் ஸ்டூவோட ரூம்ல அலாரம் அடிக்குது. ஏன்னா அம்மா படிக்கட்டு வழியா இவரோட ரூமுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்களே. ஸோ உடனே டிவி
ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அந்த டேபிள்ல உடம்பு முடியாத மாதிரி ஆளு படுத்துக்கிறாரு. உள்ள வந்த அம்மாவும் ஸ்டூ என்ன ஆச்சு, உன்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னல, அங்க என்ன பண்ற? அம்மா உடம்பு சரியில்லைன்னா அதுக்குன்னு படுத்துக்கிட்டே இருக்க முடியுமா, நான் படிக்கிற பொண்ணு, அதான் ஏதாவது ஹோம்ஒர்க் இருந்தா பண்ணலான்னு சொல்லி உட்காந்தமா. டே அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லடா, நீ ரெஸ்ட் எடு சரியா, அதோட உனக்காக ஒரு கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இவங்க ஸ்டூ கிட்ட பேசுறாங்க. ஆனா ஸ்டூ அந்த எதிர்த்த வீட்டு பாட்டியவே பாக்குறாரு. அந்த பாட்டி அந்த பூனையுடைய சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கராஜுக்கு போறாங்க. இந்த ஸ்டூவுக்கு பாட்டி மேல ஒரு டவுட் வருது. இங்க அம்மாவும் டே நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்டா, சொல்லுங்கம்மா, இங்க பாரு இது காயின், ரெண்டு பக்கமும் ஹெட்ஸ் தான் இருக்கும். சோ உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பிராங்க் பண்ணி அவங்கள நீ நல்லா ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அங்க இருந்து அவங்க போறாங்க. சோ நம்ம ஸ்டூ வந்து அந்த பாட்டி அந்த கேட் ஃபுட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா இவரோட ரூம்ல இருந்து பார்த்தா அந்த கராஜுக்குள்ள தெளிவா தெரியாது, அம்மாவோட ரூம்ல இருந்து பார்த்தா தான் தெளிவா தெரியும். சோ அதனால ஆளு நேரா அம்மாவுடைய ரூமுக்கு போய் அங்க இருந்து பைனாகுலரை யூஸ் பண்ணி பாட்டி கராஜுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னு வாட்ச் அவுட ஆரம்பிக்கிறாரு. சோ பாட்டி என்ன பண்றாங்கன்னா அவங்க வாங்கின அந்த கேட் ஃபுட் எல்லாம் கராஜ்ல அடுக்கி வச்சுட்டு அந்த கராஜுக்குள்ளேயே சீக்ரெட்டா ஒரு ரூம் மாதிரி இருக்கு. அதாவது ஃபேக்கான ஒரு செவர் இருக்கு, அதை அப்படியே நகர்த்துறாங்க. உள்ள பார்த்தா ஒரு பாத் டப் இருக்கு. இதை பாக்குற நம்ம ஸ்டூவும் என்னது கிளவி கராஜுக்குள்ள சீக்ரெட் ரூம்லாம் வச்சிருக்கா, என்ன பண்ணுது அப்படின்னு நல்ல ஆளு உத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சோ அந்த பாட்டியும் என்ன பண்றாங்கன்னா அந்த பாத் டப்பை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேட் ஃபுட் இருக்குல்ல அதை அந்த பாத் டப்புக்குள்ள கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்க ஸ்டூவும் என்ன அந்த பாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒருவேளை பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த பாட்டி அப்படியே நம்ம ஸ்டூவை அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாக்குறாங்களா, டக்குன்னு ஆளு ஒளிஞ்சுக்கிறாரு. அங்க உடனே அம்மாவும் வராங்க. ஸ்டூ என் ரூம்ல நீ என்ன பண்ற, அம்மா இங்க ஒரு நிமிஷம் வாங்கன்னு அம்மாவையும் கூட உட்கார வச்சு, அம்மா இந்த பைனாகுலர் வழியா எதிர்த்த வீட்டுல ஒரு பாட்டி இருக்கும்ல அந்த பாட்டியோடைய கராஜை பார்த்தமா, அந்த கிளவி கேட் ஃபுட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கு நிறைய. அதோட அவங்க கராஜ்ல ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பாட்டப் இருக்கு, அதுல இந்த கேட் ஃபுட் எல்லாம் கொட்டி அந்த கிளவி என்னமோ பண்ணுது. டக்குன்னு என்ன சிரிச்சுக்கிட்டே பார்த்துச்சா, அதான் பயத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். டேய் ஸ்டூ உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னேன், லூசு மாதிரி வளரிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா உன் ரூமுக்கு போ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி ஸ்டூ அனுப்புறாங்க. ஸ்டூவும் படிக்கட்டுக்கிட்ட ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சிருந்தாருல அதை எடுத்துக்கிட்டு அவருடைய ரூமுக்கு போறாரு. ஸோ மீன் பிடிக்கிற தூண்டில்ல அந்த கேமராவை செட் பண்ணி அப்படியே விண்டோ வழியா ஆளு அவங்க அம்மாவுடைய ரூம் லெவலுக்கு இறக்குறாரு. ஏன்னா அந்த பாட்டியோடைய கராஜை இவர் ரூம்ல இருந்து பார்த்தா தெளிவா தெரியாது. ஸோ அதனால தான் கேமராவை அம்மாவுடைய ரூம் விண்டோ இருக்கிற அளவுக்கு இறக்கி அந்த பாட்டி அந்த கராஜில் என்ன பண்றாங்க அப்படின்னு இவர் கேமரா வழியா பார்க்க ட்ரை பண்றாரு. ஸோ கேமராவும் ஆன் ஆகுது, லேப்டாப்ல அந்த ஃபுட்டேஜ் லைவா ஃபீட் ஆகுது. ஸோ பாட்டியை அவங்க கராஜோடைய அந்த சீக்ரெட் ரூம்ல அந்த பாட்டப்ல இருக்கிற எல்லா கேட் ஃபுட்டையும் கொட்டிட்டாங்க. ஸோ அதை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா மெதுவா அந்த பாட்டப்குள்ள அவங்க இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த பாட்டி பூனைங்க சாப்பிட்ற ஃபுட்டை பாட்டப்ல கொட்டி அதில் குளிக்கிறாங்க. அடச்சி என்ன கன்றாவிடா இது அப்படின்னு ஸ்டூ வந்து புரியாம அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ பாட்டியும் அந்த பாட்டப்ல ஃபுல்லா இறங்கி அதில் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாட்டியோடைய ஷேடோ அதில் தெரியுது, ஒரு நார்மலான பாட்டியோட ஷேடோ தான், ஆனா திடீர்னு அப்படியே முள்ளுலாம் முளைச்சிக்கிட்டு ஒரு மான்ஸ்டர் மாதிரி அந்த ஷேடோ மாறுது. ஸோ இதை பார்த்து ஸ்டூ பயத்துல அந்த தூண்டில் இருக்குல்ல அதை விட்டுறாரு, கீழே போய் விழுந்துருது. கேமராவும் அங்க இருக்கிற ஒரு செடியில விழுந்துருது. ஸோ இதுக்கு மேல அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னு இவரால பார்க்க முடியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஸ்டூவுக்கு புரியுது, இது சாதாரண பாட்டி கிடையாது, இது ஏதோ ஒரு மிருகம், ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இதை பத்தி இவர் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும்ல, அதனால லேப்டாப்பை ஓபன் பண்ணி இன்டர்நெட்ல கேட் ஃபுட்ல குளிக்கிற ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றாரு. பார்த்தா ரிசல்ட் என்னென்னமோ வருது. உங்களுக்கு கேட் ஃபுட் வேணுமா, உங்க பூனையை குளிப்பாட்டுறது எப்படி அப்படின்ற மாதிரிலாம் வரும்போது தான் லாஸ்டா ஒரு விஷயம் போட்டிருக்கு, ஒரு அர்பன் லெஜெண்ட். அதாவது சில மக்கள்லாம் நம்புற ஒரு கதை மாதிரி அகோகோகோன் அப்படின்ற ஒரு மான்ஸ்டரை பத்தி. ஸோ அந்த மான்ஸ்டருடைய போட்டோவும் இருக்கு. இதே மாதிரி தான் பாட்டியோட நிழல் இருக்குல்ல அதுவும் அப்படியே மான்ஸ்டர் மாதிரியே மாறுச்சு, ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ அந்த மான்ஸ்டரை பத்தி ஒரு ஆர்டிக்கலும் இருக்கு. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த மான்ஸ்டர் நம்ம வீட்டு பக்கத்திலேயே வாழும் மனுஷங்க உருவத்துல, அதுக்கு வேற ஒருத்தருடைய உருவம் தேவைப்படும் பொழுது உங்களுடைய உடம்பு அது எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இந்த கதையை நிறைய மக்கள் நம்புறாங்க, நிறைய பேர் இது பொய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நம்ம ஸ்டூ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உடனே அம்மா அங்க வந்துடுறாங்க. டேய் உடம்பு முடியல படுக்க சொன்னா லேப்டாப்ல என்னடா நோண்டிக்கிட்டு இருக்கான்னு வந்து கேட்கும் பொழுது, அம்மா அது மான்ஸ்டர்மா. எதிரா மான்ஸ்டரு, அந்த கிளவிதாமா, அது ஒரு மான்ஸ்டரு. டே ஸ்டூ சும்மா விளையாடுற வேலை வச்சுக்காத, அட நான் சொல்றது உண்மைதாமா, நான் தான் ஆல்ரெடி சொன்னல பாட்டப்ல கேட் ஃபுட் எல்லாம் கொட்டி வச்சிருந்தாங்கன்னு, இப்போ அதுக்குள்ள இறங்கி குளிக்கவே செஞ்சுட்டாங்க, அதோட அப்படியே அவங்க ஒரு மான்ஸ்டரா மாறினாங்கம்மா, நான் நிழலெல்லாம் பார்த்தேன், அந்த பாட்டி ஒரு மான்ஸ்டரு, அதுவும் இந்த வெப்சைட்ல போட்டிருக்கேன், இந்த மான்ஸ்டர் தான் அந்த பாட்டி அப்படின்னு சொல்ல ஸ்டூவோடைய அம்மா நம்புற மாதிரியே இல்ல. அம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா, நம்ம
போலீஸ்க்கு கால் பண்ணலாம். டேய் லூசு மாதிரி பேசாதடா, பாவம் அந்த பாட்டி கராஜ்ல என்னமோ பண்ணிருக்காங்க போல, உனக்கு தப்பா தெரிஞ்சிருக்கு. ஐயோ இல்லம்மா, அவங்க கராஜ்ல ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு, அதுக்குள்ளதான் அந்த பாட்டபே இருக்கு. சரி ஓகேடா, நான் இப்ப என்ன பண்றேன், ஸ்ட்ரைட்டா அந்த பாட்டியோடைய வீட்டுக்கு போறேன். அம்மா தனியாவா போறீங்க, அது ஆபத்துமா, அது ஒரு மான்ஸ்டர்மா. ஸ்டூ அவங்க மான்ஸ்டர் கிடையாது, அது ஒரு சாதாரண பாட்டின்னு நான் உனக்கும் காட்டுறேன். நீ சொன்ன அந்த மான்ஸ்டர் விஷயத்தெல்லாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன். புல்லு வெட்டுற மிஷின் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரி நான் அந்த கராஜ்ல போயிட்டு செக் பண்றேன், நீயும் பைனாகுலர் வழியா பாரு, உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்க இருந்து போறாங்க. சோ ஸ்ட்ரைட்டா அம்மா அந்த எதிர்த்த வீட்டு பாட்டியோடைய வீட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம ஸ்டூ வந்துட்டு பைனாகுலர்ல பாத்துக்கிட்டு இருக்காரு. ப்ளீஸ் கிளவி கதவை திறக்காத, எங்க அம்மாவை தின்றாத, ப்ளீஸ் எங்க அம்மாவை விட்டுருன்னு ஆளு புலம்பிக்கிட்டே இருக்காரு. சோ அங்க பாட்டியும் வராங்க, கதவை திறக்கிறாங்க. அம்மாவும் இந்த புல்லு வெட்டுற மிஷினை கேக்குறாங்க, அது கராஜ்ல தான் இருக்கு, வா எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி பாட்டி முன்னாடி போக அம்மா பின்னாடியே வராங்க. அம்மாவுக்கு தெரியும் நம்ம ஸ்டூ வந்து பைனாகுலர்ல பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்படியே அம்மா பயந்து போன மாதிரி அப்படியே வாயெல்லாம் பொளந்துக்கிட்டு விளையாட்டு காட்டுறாங்க. சோ அந்த பாட்டியும் அம்மாவை கூட்டிட்டு கராஜுக்கு போறாங்க. அங்க அந்த புல்ல வெட்டுற அந்த மிஷின் இருக்கு. இருங்க நான் உங்களுக்கு காஃபி பிஸ்கெட் கொண்டு வரேன் அப்படின்னு பாட்டி அங்க இருந்து வீட்டுக்குள்ள போறாங்க. இதை நம்ம ஸ்டூவும் பாத்துக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் அம்மா, அந்த கராஜுக்குள்ள சீக்ரெட் டோர் இருக்கு, அங்கதான் அந்த பாட்டப் இருக்கு, போய் பாருங்க அப்படின்ற மாதிரி ஆளு புலம்ப அங்க அம்மாவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ அவதான் சடனா அம்மாவுக்கு ஒரு போன் கால் வருது அவங்க ஆபீஸ்ல இருந்து. இன்னைக்கு வந்து அவங்க வீட்ல இருந்தே வேலை செய்யற மாதிரி தான் இருந்தது, ஆனா இப்ப அர்ஜென்ட்டா ஆபீஸ்க்கு வர சொல்றாங்க. சோ போன் பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிட்டு அந்த கராஜுக்குள்ள நல்லா தேடும் போதுதான் ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கிறத அம்மாவும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ஓபன் பண்ணா உள்ள பழைய மோட்டரு, பழைய பொருட்கள் தான் இருக்கே தவிர நம்ம ஸ்டூ சொன்ன மாதிரி பாட்டப்னு எதுவும் கிடையாது. சோ அப்புறம் அந்த பாட்டியும் வந்துடுறாங்க. அம்மாவுக்கு காஃபி பிஸ்கெட்லாம் கொடுக்குறாங்க. எங்க நம்ம ஸ்டூவும் அந்த பாட்டி எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருச்சு போல, எல்லாம் போச்சு வந்து அம்மா திட்ட போறாங்களே அப்படின்னு செமையா கடுப்புல இருக்கும் பொழுது அம்மாவும் வீட்டுக்குள்ள வராங்க. டே ஸ்டூ எல்லாத்தையும் பார்த்ததானே, நீ சொன்ன அந்த மான்ஸ்டர் பாட்டி பாரு உனக்காக பிஸ்கெட்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க, அது ஒரு சாதாரண பாட்டிடா. அம்மா அந்த பாட்டப் எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டி நகர்த்தி வச்சிருக்கோமா. ஏண்டா பாட்டப் எவ்வளவு வெயிட்னு உனக்கு தெரியும்ல, பாட்டியால அதை ஒரு இன்ச்சு கூட நகர்த்தவே முடியாது. ஆனா நான் சொல்றது உண்மைதாமா, நீங்க நம்பவே மாட்டீங்க. சரி சரி ஸ்டூ எல்லாத்தையும் விடு, ஆபீஸ்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் சீக்கிரமா கிளம்பணும். உனக்கு உடம்பு வேற சரியில்லை, விட்டு போக முடியாது, கவலைப்படாத, ஒரு பேபி சீட்டரை ஏற்பாடு பண்ணிருக்கேன், பார்த்து பத்திரமா இரு, மான்ஸ்டர் அது இதுன்னு லூசு மாதிரி வளராதுன்னு அம்மா அங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க. நம்ம ஸ்டூவும் அப்படியே கடுப்பாகி அப்படியே வீட்டுக்குள்ள போகலான்னு பொழுது காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. அப்பதான் ஸ்டூவுக்கும் தோணுது, அம்மா என்ன சொன்னாங்க, பேபி சிட்டரா, நம்மள பாத்துக்க யாரு வந்திருக்காங்கன்னு டோர் கிட்ட பார்த்தா யாரோ நிக்கிறாங்க. கண்டிப்பா அது அந்த பாட்டியா இருக்க கூடாதுன்னு ஒரு கதவை திறக்கிறாரு. பார்த்தா அது அந்த எதிர்த்த வீட்டு பாட்டி தான். என்னடா வாத்து மடையா, என்ன உள்ள விட மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க அப்படியே ஸ்டூ வந்து உறைஞ்சி போய் பாக்குறாரு. ஏன்னா அவருக்கு தான் தெரியும்ல பாட்டி ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு. நம்ம ஸ்டூவோட அம்மா வந்து பாட்டியை தான் பேபி சிட்டரா ஸ்டூவை பாட்டுக்க விட்டுட்டு போயிருக்காங்களே. உங்க அம்மா சொன்னாங்க உனக்கு உடம்பு சரியில்லைன்னு, வாத்து மடையா, அதுக்கு வினிகரையும் பெப்பரையும் சாப்பிட்டா சரியாயிடும். அப்புறம் உன்னோட அம்மா என் கராஜுக்கு வந்து ஏதோ புல்லு வெட்டுற மிஷின்லாம் கேட்டாங்க, வாங்கிட்டு போயிட்டு ஒண்ணுமே பண்ணல அவங்க. சரி ஓகே, உங்க அம்மா வர வரைக்கும் நான் தான் உன்னை பத்திரமா பாத்துக்கணும், என்ன பண்ணட்டும், உனக்கு ரைம்ஸ் ஏதாவது பாடி காட்டட்டுமா, இல்ல நம்ம ஏதாவது கேம் சொல்லலாமா இப்படின்னு பாட்டி நார்மலா பேச நம்ம ஸ்டூவும் சும்மா நடிக்காத கிளவி, உன்னோட ரகசியம் எனக்கு தெரியும், நீ அந்த கராஜுக்குள்ள என்ன பண்ணனு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல பாட்டியும் அது எனக்கும் தெரியும், இன்னும் சொல்ல போனா நீ பார்க்கணுன்றதுக்காக தான் நான் ஓப்பனா அதை பண்ணனே. இவ்வளவு நாள் என் வீட்டுக்கு கேட் ஃபுட்டை டெலிவரி பண்ணாங்க, அப்பெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதா, ஆனா இன்னைக்கு மட்டும் ஏன் தெரிஞ்சது, ஏன்னா நீ பார்க்கணும்னு நான் நினைச்சேன். சோ நீ பார்க்கும் பொழுது அந்த வெயிட்டான கேன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு உனக்கு காமிச்சேன். அப்புறம் நீ பார்க்கறன்னு தெரிஞ்சேதான் நான் பாத்டப்குள்ள அது எல்லாத்தையும் கொட்டி குளிச்சேன். என்னோட உண்மையான உருவத்தோடைய நிழலையும் நீ பார்த்திருப்பியே. சோ அதை பார்த்ததுனால தான் நீ பயந்து போன. உங்க அம்மா கிட்ட சொன்ன, உங்க அம்மாவும் கராஜுக்கு வந்தாங்க. அவங்க வர்றதுக்குள்ளேயே அந்த டப்பெல்லாம் தூக்கி வேற இடத்துல நான் ஒளிச்சு வச்சுட்டேன். அப்புறம் திடீர்னு நான் வீட்டுக்குள்ள போனல இந்த காஃபி டீ கொண்டு வரதுக்காக. ஆனா உண்மையா போனது உங்க அம்மாவுக்கு ஃபேக் கால் பண்றதுக்காக தான். ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சும்மா போய் சொன்ன, அதை நம்பிட்டு உங்க அம்மா போயிட்டாங்க. அது ஃபேக் கால் தான் அப்படின்னு கண்டுபிடிக்க இன்னும் கொஞ்சம் மணி நேரங்கள் ஆகும். நம்ம ஸ்டூவும் இதெல்லாம் நீங்க எதுக்காக பண்றீங்க, ஏன்னா அப்பதான் இந்த வீட்டை விட்டு உங்க அம்மா போவாங்க, உன் கூட நான் தனியா மீட் பண்ண முடியும் அப்படின்னு பாட்டி திடீர்னு கொடூரமா பேசுறாங்க. சோ அம்மாவுக்கு வந்து அந்த ஃபேக் கால்ல வந்து பாட்டி தான் பேசியிருப்பாங்க. ஆனா பாட்டி ஒரு மான்ஸ்டர்ன்றதுனால குரலை மாத்தி பேசியிருப்பாங்க. எங்க நம்ம ஸ்டூ என்ன சொல்றதுன்னு தெரியாம ஆள் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாட்டி அவங்க பேக்ல இருந்து, நீ ஒருத்தன் தான் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள கேமரா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறியா, அந்த மீன் தூண்டில ஒரு கேமரா வெளியே விழுந்திருக்கும்ல, அந்த கேமராவை பாட்டி எடுத்து அது இன்னும் ஆன்ல தான் இருக்கு, அதை அப்படியே தூக்கி போட்டு உன் வீட்லயும் நான் கேமராஸ்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ பாட்டி தூக்கி போட்ட ஸ்டூவோடைய கேமரா வந்து ஒரு டேபிளுக்கு அடியில இருக்கு, ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் இன்னைக்கு கூட நீ எதுக்காக லீவ் போட்ட, உங்க அப்பா வச்சிருந்த அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஆன்சர்ஸ்
எல்லாம் நோட் பண்ணி அதை ஸ்கூல்ல விற்கிற வேலையை நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப இதை மட்டும் நான் வெளியே சொன்னேன்னு வச்சுக்கோ, உங்க அப்பாவுக்கு வேலை போயிடும். உன் சிஸ்டர் நேர்மையா படிச்சு மார்க் எடுத்திருக்கா, ஆனா அவளும் சீட் பண்ணிருக்கா அப்படின்னு அவளுக்கும் கெட்ட பேர் வரும். நீலாம் ஒரு பையனானு உன் வீட்டுல ஒன்னு திட்டுவாங்க. சோ இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறியாடா வாத்து மடையா அப்படின்னு பாட்டி மிரட்ட. சோ அகைன் நம்ம ஸ்டூவும் இதெல்லாம் நீ எதுக்காக பண்ற? ஏன்னா ஸ்டூ, என்னோட வாழ்க்கை முடிய போகுது, எனக்கு புது பாடி வேணும், ஐ நீட் யுவர் பாடி அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல ஸ்டூவுக்கு எதுவும் புரியல. நான் ரொம்ப வருஷங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், வயசாகும் பொழுது வேற வேற ஆட்களுடைய உடம்புக்குள்ள போயிடுவேன். எங்க பாரு அப்படின்னு பர்ஸ் ஓபன் பண்ணி காட்டுறாங்க. நிறைய பசங்களுடைய போட்டோஸ் இருக்கு. இதுல ஒவ்வொருத்தருடைய உடம்புக்குள்ளேயும் போய் பாட்டி வாழ்ந்து வயசானதுக்கு அப்புறம் அடுத்த உடம்புக்குள்ள வந்துருவாங்க. சோ இப்படிதான் இப்ப இருக்கிற உடம்பு வயசாயிடுச்சுல, சோ அடுத்தது நம்ம ஸ்டூவோடைய உடம்புக்குள்ள போகலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது ஸ்டூவும் புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுடைய உடம்ப திருடுறியே, நீ எவ்வளவு மோசமானவ அப்படின்னு கேட்கும்போது தான் பாட்டியும் நான் ஒன்னும் திருடலாம் இல்ல, அவங்களே அவங்க உடம்ப எனக்கு கொடுத்தாங்க, இப்ப நீ கொடுக்க போற மாதிரி ஒரு வழியா திரும்பவும் நான் ஒரு பையனோட உடம்புக்குள்ள வர போறேன் அப்படின்னு நம்ம ஸ்டூ பக்கத்துல வர ஸ்டூ பயந்து வேகமா இந்த வீட்டை விட்டு ஓடலான்னு ட்ரை பண்ணா வீடு லாக்ல இருக்கு. பாட்டி கையில தான் சாவி இருக்கு. என்னப்பா வெளியே போகலான்னு ட்ரை பண்றியோ? நீ ஓடுவேன்னு தெரியும், அதான் முன்னாடியே லாக் பண்ணிட்டேன். அப்புறம் நான் அந்த பூனை ஃபுட்ல எதுக்காக குளிச்சேன் அப்படின்னு உனக்கு ஒரு டவுட் இருக்குல்ல அப்படின்னு கேட்க நம்ம ஸ்டூ வேகமா அவரோட ரூமுக்கு ஓடி போயிட்டு டோரா லாக் பண்ணிடுறாரு. இங்க பாட்டி பேசிக்கிட்டே படிக்கட்டு ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கேட் ஃபுட்ல டோரின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கு, அதுதான் எனக்கு சக்தியை கொடுக்குது. ஸோ கேட் ஃபுட் இப்போ ஒரு 100 வருஷமா தான் இருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு சக்தியை கொடுக்க நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? ஒரு பசுவோட யூரினை கொதிக்க வச்சு அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் நான் பண்ணேன். யோசிச்சு பாரு எவ்வளோ கஷ்டம்னு. டோரை திறக்க ட்ரை பண்றாங்க பேசிக்கிட்டே. ஸோ நம்ம ஸ்டூவும் விண்டோ வழியா குதிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேகமா போகும்பொழுது அவருக்கு ரொம்ப பயமாகுது. பாட்டியும் கதவை திறந்து உள்ள வந்துட்டாங்க. ஸ்டூ சொல்றத கேளு, இதுக்கு மேலேயும் ஓட ட்ரை பண்ணாத, அது உன்னால முடியாது. உன்னோட சம்மதம் இல்லாம என்னால உன் உடம்புக்குள்ள வரவே முடியாது, அதை புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நான் உன்னை ஜெயிக்கணும், அப்பதான் உன்னோட உடம்பு எனக்கு கிடைக்கும். ஸோ நீயே ஒரு கேமை சூஸ் பண்ணு, நம்ம 2 பேருமே அதை விளையாடலாம். மொத்தம் 3 லெவல், யார் அதிகமா வின் பண்றாங்களோ அவங்க தான் வின்னு அப்படின்னு பாட்டி சொல்ல, ஒருவேளை நான் வின் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? நான் இந்த உடம்புலயே இருப்பேன், அவ்வளவுதான், அப்படியே இறந்து போயிடுவேன். சரி அப்படின்னா ஓகே நம்ம கேம் விளையாடலாம் அப்படின்னு நம்ம ஸ்டூவும் ரெடி ஆகுறாரு. ஸோ ஸ்டூவோடைய பிளான் என்ன அப்படின்னா, அம்மா கொடுத்துருப்பாங்களா ஒரு காயின், 2 பக்கமும் ஹெட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை வச்சு ட்ரிக் பண்ணி இந்த பாட்டி மான்ஸ்டரை ஏமாத்தி இந்த கேம்ல வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, நான் காயினை ஃபிளிப் பண்ண போறேன், ஹெட்டா டைல்ஸான்னு சொல்லணும், ஹெட் தான் நான் சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஆளு சுண்டி விட டக்குன்னு அந்த பாட்டி பிடிச்சி, நான் தான் சொன்னேன்ல உன் வீட்டில் நானும் கேமராவை வச்சிருக்கேன்னு, இது உங்க அம்மா கொடுத்த கிஃப்ட்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரி சீட்லாம் பண்ண தேவையில்லை, உண்மையா நம்ம விளையாடலாம் அப்படின்னு பாட்டி சீட்டு கட்டை எடுக்கிறாங்க. நான் சொல்றேன் கேமு, அதை நம்ம விளையாடலான்னு அப்படியே எல்லா கார்டையும் தலைகீழா ஒரு கண்ணாடி டேபிள் மேல கலைச்சு போட்டுடுறாங்க. ஸோ இந்த கேம் ரொம்ப சிம்பிள் தான். நான் ஒரு கார்டு எடுப்பேன், அதுல இருக்கிற நம்பரை விட நீ அதிகமான நம்பர் எடுத்துட்ட அப்படின்னா நீ வின்னரு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டை பாட்டி எடுத்து வைக்கிறாங்க. அதுல 4ன்ற நம்பர் இருக்கு. ஸோ அடுத்தது ஸ்டூ ஒரு கார்டு எடுத்து வைக்க அதுல நம்பர் 2 தான் இருக்கு, 4 விட நம்பர் கம்மி இல்ல. ஸோ அதனால பாட்டி தான் வின் பண்ணாங்களே. உடனே பாட்டியும் பாத்தியா மொத கேம்ல நான் வின் பண்ணிட்டேன், அடுத்த கேம்ல நான் வின் பண்ணனா அவ்வளவுதான், 3வது மேட்ச் நம்ம விளையாடவே தேவையில்லை, உன் உடம்பு எனக்கு தானு அப்படியே சிரிச்சுக்கிட்டே விகாரமா பேசுறாங்க. ஸோ அடுத்தது ஸ்டூ வந்து கார்டு எடுத்து வைக்கிறாரு, நம்பர் 8, பாட்டியும் எடுத்து வைக்கிறாங்க, நம்பர் 5 தான். ஸோ இப்போ நம்ம ஸ்டூ வின் பண்ணதுனால 1-1 2 பேரும் டை. இதுதான் லாஸ்ட் மேட்ச். இதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஸ்டூவோடைய உடம்பு. ஸோ இப்போ பாட்டி கார்டு எடுத்து வைக்கிறாங்க, அதுல கிங்ஸ் வந்திருக்கு. இந்த கிங்ஸை தோக்கடிக்கணும் அப்படின்னா ஏசால மட்டும்தான் முடியும். ஸோ இவ்வளோ கார்ட்ஸ்ல கரெக்டா ஏசை எடுக்கிறதுலாம் இம்பாசிபிள். இதை புரிஞ்சுக்கிற ஸ்டூவும் இந்த கேம்லாம் எனக்கு தேவையில்லை நான் போறேன் அப்படின்னு சொல்ல, நீ பாதிரியே விட்டுட்டு போனேன்னா அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக நான் தான் வின்னர்னு ஆகிடும், உன் உடம்ப நான் எடுத்துப்பேன். ஸோ ஸ்டூவுக்கும் வேறு வழி இல்லாமல் அப்படியே யோசிச்சு ஒரு கார்டு எடுக்கிறாரு. அப்படியே அந்த கார்டு எடுத்து வைக்க பத்தாது கரெக்டாக ஏசை தான் எடுத்திருக்காரு. அவ்வளோதான், பாட்டி ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஸ்டூவும் ஆள் சீனா உட்காந்துக்கிட்டு இருக்காரு, ஏன்னா ஜெயிச்ச தென்னாவட்டில். ஸோ பாட்டிக்கு புரியல எப்படி நீ ஜெயிச்ச அப்படின்னு பார்க்கும்போது தான் கீழே கேமரா இருக்குது. பாட்டி தூக்கி போட்டிருப்பாங்கல்ல, அது ஆனில் கீழே தான் இருக்குது. அதோட கண்ணாடி டேபிள் தான் இவங்க விளையாடுறாங்க. மேலே என்ன கார்ட்ஸ்னு கீழே தெரியும். அதோட பின்னாடி தான் நம்ம ஸ்டூவோடைய லேப்டாப் இருக்குது. லைவாக அந்த கார்ட்ஸ்லாம் எங்க இருக்கு அப்படின்னு ஸ்டூ பார்த்து கரெக்டா ஏசை எடுத்துட்டாரு ஆளு. ஸோ இதை புரிஞ்சுக்கிற பாட்டி செம்மையா கடுப்பாக்குறாங்க. ஏன்னா கேம்ல தோத்துட்டாங்கன்னா அவங்களால அந்த உடம்பை எடுக்கவே முடியாது. நீ ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்ல, இதுக்கு பேர் ஏமாத்துறது கிடையாது, திறமைய காட்டுறது. என் திறமைய காமிச்சு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல பாட்டி கோவத்துல கத்துறாங்க. அவ்வளவுதான், அந்த உடம்புலயே இருந்து அவங்க சாக வேண்டியதுதான். ஸோ இப்படியே நாட்கள் போகுது. நம்ம ஸ்டூ வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. அப்படியே விண்டோ வழியா பாட்டியோட வீட்டை பார்க்க பாட்டி அந்த வீட்டை
விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க போல. ஸோ எப்படியோ அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ஸ்டூவுக்கு ஒரு நிம்மதி. ஸோ ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போகணும், அதனால டைனிங் டேபிளுக்கு வராரு. அங்க அவருடைய சிஸ்டர் இருக்காங்க. இவர் பாட்டி கிட்ட பண்ணார்ல ஒரு ட்ரிக்ஸ், கேமரா வச்சு அந்த கார்ட்ஸை கண்டுபிடிச்சாரு. அந்த ட்ரிக்கை பத்தி பேசுறாரு. எனக்கு சூப்பரான ஒரு ட்ரிக் தெரியும், அதை வச்சு நான் எல்லாரையும் தோக்கடிச்சிடும் தெரியுமா அப்படின்னு பேசும்பொழுது உடனே நம்ம ஸ்டூவோடைய சிஸ்டரும் எனக்கும் அந்த ட்ரிக்ஸ் தெரியும், ஏன்னா அதை கற்று கொடுத்ததே நீ தானே வாத்து மடையா அப்படின்னு சொல்ல நம்ம ஸ்டூவுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா இப்போ அந்த பாட்டி ஸ்டூவோடைய சிஸ்டருடைய உடம்புக்குள்ள இருக்காங்க. நீ எப்படி இதை பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு கேட்க, உங்ககிட்ட தோத்ததுக்கு அப்புறம் நேரா உன் சிஸ்டரை பார்த்தேன், உன்னை பிளாக்மெயில் பண்ண மாதிரி அவளையும் பிளாக்மெயில் பண்ண. நீனா உன் சிஸ்டருக்கு ரொம்ப இஷ்டம் போலயே, உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவா போல, என் கூட கேம் விளையாட ஒத்துக்கிட்டா. நீ எனக்கு பண்ண ட்ரிக்கை அப்படியே பண்ண, உன் சிஸ்டரை தோக்கடிச்சு இப்போ உன் சிஸ்டரோட உடம்பு என்கிட்ட. ஸோ இன்னும் ஒரு 80 வருஷத்துக்கு இந்த உடம்புலயே நான் இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு பர்ஸை எடுத்து இப்ப சிஸ்டருடைய போட்டோவை வச்சிருக்காங்க. நம்ம ஸ்டூவும் நீ என் சிஸ்டரை ஏமாத்திருக்க, இது தப்பு அப்படின்னு சொல்ல, அதுக்கு பேர் ஏமாத்துறது இல்ல தம்பி, திறமைய காட்டுறது அப்படின்னு ஸ்டூவோடைய டயலாக்கே சொல்றாங்க. ஸோ அவ்வளவுதான், இனிமே ஸ்டூ அந்த மான்ஸ்டர் கூடவே, அதாவது மான்ஸ்டருடைய பிரதராவே இதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை வாழ போறாரு. இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. உங்க எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. அதோட நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.